Taste the Daily. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஓய்வு பெற்ற டான்டி அலுவலர்கள் டான்டி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பணி ஓய்வு பெற்று இதுநாள் வரையில் எந்த ஓய்வு பென்ஷன் பணி பலன்கள் கிடைக்காததால் வறுமையில் வாடுவதாக கூறி 50க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் முற்றுகையிட்டு பொது மேலாளரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். 10க்கும் மேற்பட்ட முறை இந்த அலுவலகத்தில் முறையிட்டதாகவும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் இன்று வா நாளை வா என அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டினர். சம்பளம், லீவ் காசு, மெடிக்கல் எதுவுமே ஜிபேப்பு அது எதுவுமே எங்களுக்கு பணம் கிடைக்கல. 3 வருஷமாக எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை வந்திருக்கோம். இன்றைக்கி தரேன், நாளைக்கு தரேன், அடுத்த நாள் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வரைக்கும் தரல. இன்றைக்கி மறுபடியும் ஜிஎம்ஐ பார்த்தோம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அனுமதியின்றி நடைபெற்ற மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியில் 20 பேர் காயமடைந்தனர். ஊர்குளத்தான்பட்டி கிராம முனியன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த 300க்கு மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் விழா குழு சார்பில் கட்டில், சேர் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன. மேலும் இதில் காளைகள் முட்டி மாடுபிடி வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் என 20 பேர் காயமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையோர வியாபாரிகள் கடைகளை அகற்றுவதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் அடிவார கிரிவல பாதை பகுதிகளில் ஆக்கிரமிப்பு கடைகளால் பக்தர்கள் அவதி அடைவதாக கூறி கடந்த சில மாதங்களாக கடைகள் வைக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் போக்குவரத்து பயன்பாடு இல்லாத சாலையில் சாலையோர கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனாலும் அங்கேயும் போக்குவரத்து இடையூறு இருப்பதாக கூறி நெடுஞ்சாலைத்துறையினர் கடைகளை அகற்றினர். போக்குவரத்தே இல்லாத சாலையில் இடையூறு என்று கூறி வேண்டுமென்றே கடைகளை போலீசார் அகற்றி உள்ளதாகவும் வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேளாண் காப்பீட்டுத் தொகை வழங்கவும், மழையால் பாதிக்கப்பட்ட மிளகாய் சாகுபடிக்கு நிவாரணம் வழங்கவும், விவசாய கடன் தள்ளுபடி செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வைகை விவசாயிகள் சங்கத்தினர் மற்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தாததால் ஆட்சியர் அலுவலகத்திற்கு நுழைய முயன்ற பொழுது காவல்துறையினர் தடுத்ததால் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். திறனற்ற ஸ்டாலினும் அரசு அதிகாரிகளும் விவசாயிகளை அவமதிப்பதாக குற்றம் சாட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே அரசு பள்ளியின் சுவர் இடிந்து விழுந்து மாணவன் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தென்கடந்தாங்கல் பகுதியை சேர்ந்தவர் சிலம்பரசன் என்பவரின் மகன் ஹரிஷ் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் பள்ளி வளாகத்தில் விளையாடி கொண்டிருந்த பொழுது சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் மாணவன் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மாணவனை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது.